சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்து இரட்சகருடைய கிறிஸ்து அரசருடைய அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா என்ற உடனே வீட்டிலே துன்பம் இருந்தாலும், துயரம் இருந்தாலும், வேதனை இருந்தாலும், வருத்தம் இருந்தாலும், இந்த திருவிழா நேரத்தில் நம்மை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது, ஆலய வண்ண விளக்குகளை பார்க்கின்ற பொழுது, 10 நாள் திருப்பலியில் காணுகின்ற பொழுது நம்மை அறியாமல் ஒரு ஊக்கம் வருகிறது, நம்மை அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வருகிறது. அதுதான் இறைவனுடைய அருள். எனவே திருவிழாவை நமக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் ஒவ்வொரு திருவிழாவும் இறைவன் தருகின்ற அருட்கொடையாக இருக்கிறது. இந்த நாளிலே அன்பு கொண்டு அச்சம் தவிர் என்று நாம் தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். ஆம், அன்பு கொள்ளுகின்ற பொழுது அங்கே அச்சத்திற்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. எளிமையாக புரிய வேண்டுமென்றால், நாம் தெரியாத ஒரு நபருடைய இல்லத்திலே நாம் தங்குகின்றோம் என்று வைத்துக்கொள்வோம். நம்மிடம் முக்கியமான பொருட்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு சரியாக தூக்கம் வராது. நாம் எழும்பி பத்திரமாக பொருள் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அங்கே அந்த நபர்கள் மீது அன்பு இல்லை, நம்பிக்கை இல்லை. எனவே நமக்கு அச்சம் வருகிறது. இது நம்முடைய சொந்த வீட்டிலே நம்மை பெற்ற தாய் தகப்பனுடைய அருகிலே தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுதும் நம்மிடம் விலை மதிப்பெற்ற பொருள் இருக்கிறது என்றால் நாம் கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் அங்கே நம்முடைய அப்பா மீது, அம்மா மீது அன்பு இருக்கிறது. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் அங்கே பயமில்லை. நாம் நிம்மதியாக தூங்குவோம். இதைத்தான் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவில் நாம் காண்கின்றோம். கடவுளை முழு உள்ளத்தோடு, முழு அன்போடு, முழு ஆற்றலோடு நீங்கள் அன்பு செய்ய 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 அங்கே என்ன பிறக்கிறது என்றால், கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே அந்த அன்பு வளருகின்ற பொழுது அங்கே கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வருகிறது. எங்கே இந்த ஆழமான நம்பிக்கை வருகிறதோ அங்கே அச்சத்திற்கு இடம் இல்லாமல் போகிறது. இதைத்தான் அருமையாக நாம் தாவீதுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். தாவீது ஒரு சின்ன பையன், குட்டி பையன். ஆனால் அவன் கடவுளை அன்பு செய்தான், கடவுளை நேசித்தான். எனவே ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த சமயத்திலே அவன் தன்னிடமுள்ள இசை கருவியை வைத்து மீட்டு கடவுளை புகழ்ந்து கொண்டே இருந்தான். அங்கே தனக்கு துணையாக யாரும் இல்லை என்று அவன் நினைக்கவில்லை. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாலும் அவன் அருகில் அவனை படைத்த கடவுள் இருப்பதாக உணர்ந்தான். அந்த கடவுளை நேசித்தான். அவரோடு பேசி ஆனந்தமாகி அவன் என்ன செய்கிறான்? பாட்டு பாடி மகிழ்ந்து கொண்டே இருந்தான். எனவே கடவுள் மீது உள்ள அன்பு அவனுடைய உள்ளத்திலே கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தியது. எனவே அங்கே திடீரென்று ஒரு மிகப்பெரிய கோலியாத் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக எழும்பி நிற்கின்றான். அந்த பெலிஸ்திய படை வீரன். மற்றவர்கள் எல்லாரும் அச்சப்படுகின்றார்கள், பயப்படுகின்றார்கள். ஆனால் இதோ இந்த பொடியனுக்கு அச்சமில்லை. ஏனென்றால் அவன் கடவுளை அதிகமாக அன்பு செய்த பிள்ளையாக இருந்தான். அவனுடைய உள்ளத்திலே கடவுள் மீது அதீத நம்பிக்கை இருந்தது. எனவே அவனுடைய உள்ளத்திலே என்ன இல்லை? அச்சமில்லை. எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் வந்து பார், ஏனென்றால் நீ வாளோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நான் என்னை படைத்த இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவரோடு வருகிறேன் என்று சொன்னான். எனவே அருமையானவர்களே, அன்பு இருக்கின்ற இடத்தில் நம்பிக்கை வரும், அங்கே அச்சத்திற்கு இடமில்லாமல் போகும். சீடர்களை பாருங்கள். சீடர்கள் ஆண்டவரோடு இருக்கின்ற வேளையிலே அவர்கள் ஆண்டவர் மீது உள்ள அன்பு பிளவுபட்ட அன்பாக இருக்கிறது. பிளவுபட்ட அன்பு, முழுமையான அன்பு அல்ல. எனவே அங்கே அன்பு அரைகுறையாக இருக்கின்ற பொழுது அங்கே முழுமையான நம்பிக்கை இல்லை. எனவே அங்கே அச்சம் வருகிறது. எனவே ஆண்டவர் இயேசுவை பிடித்த போது, அதுவரை உடனிருந்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பிடித்த போது எல்லாரும் சிதறி ஓடினார்கள். தெரியவே தெரியாது என்று சொல்லி சத்தியம் செய்தார்கள். பதறியடித்து ஓடினார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு மீண்டும் தேடி வருகிறார் உயிர்த்த பிறகு. யோவானின் மகனாகிய சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரை, அன்பு செய்கிறேன். யோவானின் மகனாகிய சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? ஆம் ஆண்டவரை, அன்பு செய்கிறேன். 3வது முறையாக, யோவானின் மகனாகிய சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பு. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். எனவே மறுதலித்த அந்த பேதுரு இப்பொழுது அன்பு செய்ய ஆரம்பிக்கின்றார். அவரிடமிருந்த அச்சம் அகலுகிறது. பாருங்கள், அங்கே எனக்கு தெரியவே தெரியாது என்று சத்தியம் செய்தவர் இப்பொழுது வந்து பார், நீங்கள் கொன்ற இயேசுவை
தந்தையாம் கடவுள் உயிரோடு எழுப்பிவிட்டார், இவற்றிற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி ஆணித்தரமாக பேசினார். இதோ நீங்கள் என் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள், நான் சிலுவையில் அறையப்பட தகுதியற்றவன், என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லி அவர் அச்சமில்லாமல் தைரியத்தோடு அவர்கள் மத்தியிலே பேசினார் என்றால் ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள அன்பு அதிகமாய்விட்டது. எனவே தொடக்கத்திலே பிளவுபட்ட அன்பாக இருக்கிறது, குறைவான அன்பாக இருக்கிறது, அச்சமாக இருந்தது. அவர் பயத்தோடு நடுநடுங்கி தெரியவே தெரியாது என்று சத்தியம் செய்தார். ஆனால் அதே வேளையிலே இங்கே அவர் துணிச்சலாக அவர் எதிரிகளை எதிர்த்து நிற்கின்றார். எனவே அன்பு இருக்கின்ற இடத்தில் அச்சத்திற்கு இடம் இல்லை. எனவே அருமையான என் அன்பு பிள்ளைகளே, அருமையான ஒரு வார்த்தையை நாம் விவிலியத்தில் இருக்கிறது, அதை வாசிக்கலாம். யோவான் எழுதிய திருமடல், முதல் திருமடல், யோவான் எழுதிய முதல் திருமடல், அதிகாரம் 4 இறை வார்த்தை 18. அருமையாக அதை குறித்து கொள்ளலாம். அதிகாரம் 4 இறைவார்த்தை 18. 1 யோவான் அதிகாரம் 4 இறைவார்த்தை 18. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அன்பில் அச்சத்திற்கு இடம் இல்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும், நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று சொல்லி அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே குறையன்பு அங்கே அச்சம் வரும், ஆனால் நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். அருமையான என் அன்பு இறை மக்களை பாருங்கள், நம்முடைய வீட்டிலே மற்றவர்கள் நம்முடைய தெருவிலே ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோமே. அந்த மரண வீட்டு அதை கடந்து செல்வதற்கு நமக்கு அச்சமாக இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம போகிறோம், ஒரு அடக்க வீடு இருக்குது, பார்த்த உடனே அச்சமாக இருக்குது. அடுத்த குடும்பத்தில் உள்ள அந்த மரித்த நபர்களை பார்க்கின்ற பொழுது தொடுவதற்கு அச்சமாக இருக்கிறதா? இருக்கிறது, பயப்படுவோம். அதை பிணம் என்று சொல்லுவோம். அதை எப்படி சொல்லுவோம்? பிணம் என்று சொல்லுவோம். ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய சொந்தமாகிய நம்முடைய அப்பாவோ நம்முடைய அம்மாவோ நம்முடைய சொந்த உறவு மரித்து விட்டதென்றால் அங்கே பயம் உண்டா? பயம் இருக்காது. அவர்கள் இறந்த உடலை தொடுவதற்கு அச்சப்படுவோமா? அச்சப்பட மாட்டோம். மற்றவர்களுடைய உடலை தொடுவதற்கு அச்சப்படுவோம், ஆனால் நம்முடைய உறவை தொடுவதற்கு அச்சப்பட மாட்டோம். மேலே விழுந்து புரண்டு அழுவோம், கெட்டி பிடித்து கொண்டு விடமாட்டோம். ஏன் அங்கே இருக்கிற அச்சம் ஏன் இங்கே இல்லை? ஏனென்றால் இங்கே என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. எனவே அன்பு இருக்கின்ற இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை. எனவே என் அன்பு பிள்ளைகளே, கடவுளை அன்பு செய்ய உங்கள் உள்ளத்திலே விசுவாசம் பற்றி எரியும். எங்கே நம்பிக்கை இருக்கிறதோ, நம்பிக்கை இருக்கின்ற இடத்தில் அங்கே அச்சத்திற்கு இடமில்லை. ஒரே ஒரு திருப்பாடலை மீண்டும் மீண்டும் உங்கள் உள்ளம் பூரிப்போடு சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன திருப்பாடல்? திருப்பாடல் 91. என்ன? உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கின்றவர், எல்லாமல் அவரின் நிழலில் தங்கி இருப்பவர் இல்லையா? அவரே என் புகலிடம், அவரே என் கேடயம், அவரே என் கவசம், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்கின்ற அந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளம் பூரிப்போடு சொல்லும். எனவே அன்பு செய்வோம், ஆண்டவரை அதிகமாய் அச்சம் விலக்கி அருமையாய் வாழ்வோம். ஆமேன். அனைவரும்